அலைக்கும் பதவி உயர்வு வேண்டுமா? ஹஜ்ரத் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகளாயம் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க, எந்த அமல்களின் காரணமாக அல்லாஹு தஆலா பதவி உயர்த்துகிறான் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் கூறினோம், தாங்கள் அதனை அவசியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட. பெரிய பெரிய பதவி உயர்வுக்கும் இன்னும் அவர்கள் பதவிகள் அதிகமாவதற்கும் காரணமாக இதுவாக தான் இருக்குது. எந்த ஒரு மனிதன் உன்னிடம் வேகமாக இன்னும் முட்டாள்தனத்தோடு நடந்து கொள்கிறானோ அவனுடன் நீ மிருதுவாகவும் இணக்கமாகவும் நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு மனிதன் உனக்கு அநீதி இழைத்து விட்டாலும் அவனை மன்னித்து விடு. எவனொருவன் உனக்கு கருணை காட்டவில்லையோ அவனுடன் நல்ல விதமாக பழகுங்க. இன்னும் எவனொருவன் உன்னுடைய பேச்சை துண்டித்து அவன் மீது இரக்கம் காட்டு. அவன் மீது துண்டிச்சாங்கன்னா அவங்க மீது நம்ம இரக்கம் காட்டணும். இந்த 4 விஷயங்களையும் இஸ்லாம் என்ற கட்டிடத்தோடைய வேறாக இருக்குது. எனவே இந்த 4 விஷயங்களையும் செய்து நம்ம பதவி உயர்வு பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் தௌஃபீக் செய்வானாக.